விஷயத்த இந்த மாதிரி மீனாவோட அம்மா பண்ணுறாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பயங்கர கோவப்பட்டு இந்த மாதிரி மீனாவோட வீட்டில் இருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மீனாவோட அம்மா செஞ்ச இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே வேற மாதிரி மாற்றிருச்சு. அதாவது மீனாவோட வீட்டுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் போயிட்டு இந்த மாதிரி தாள் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களை கேட்குற மாதிரி இடத்துல இருந்துகிட்டே இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா என்ன ஆட்டம் போட்டுச்சேன், எவ்வளோ அவமானப்படுத்துச்சு அந்த அம்மாவை, இப்போ பாரு அவங்க வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டு இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனோட அம்மா வந்துடுறாங்க. மீனோட அம்மா மட்டும் இல்லை, இந்த மாதிரி மீனா முத்தோட அப்பா அப்படி எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் பயங்கரமாக திட்டுறாங்க. என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இவங்க அதாவது எங்கள் சம்பந்தி எங்கள் வீட்டுக்கு வரது எங்களுக்கு தான் பெருமையான விஷயம். இருக்கும்போது இவங்க என்ன தங்க இடம் இல்லாமல் வந்து தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்களா? அதாவது எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து தங்குறாங்க. இவங்களுக்கு தங்க இடம் எவ்வளவோ இருக்குது. அதாவது இவங்க பசங்க எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. இவங்க நினச்சா இப்போவே கூட ஒரு புது வீடு வாங்க முடியும். ஆனால் என்ன அந்த வீடு சென்டிமெண்ட் பழங்க வாழ்ந்த வீடு அப்படிங்கிறதுனால அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னும் விஜய் அப்படியே ரொம்பவே புகழ்ந்து வேற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா பேசி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜய் அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நாம இவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி அவமானப்படுத்திருக்கோம், ஆனால் இவங்க என்னடான்னா நம்மளை உயர்த்தி இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள போய் இவ்வளோ நாள் நம்ம தாழ்வா நினச்சி அப்படி பேசிட்டு மேட்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.